காய்ஸ் காலையில் எழுந்திரிச்சு 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலை கொடி வந்து காட்டிலே பார்த்து அட்வான்ஸ் போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து பிடுங்கிட்டோம், வந்து கொடி அறுட்டு போங்க அப்படின்னாங்க. நைட்டே வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழை வரல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் மழை வரல. இன்றைக்கி விட்டோம்னா வந்து நனைஞ்சு போயிடும் மழை வந்தா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக ஏற்றலாமேட்டு கிளம்பிட்டோம். 7:30க்கெலாம் வந்து ஸ்பாட்டுக்கு போயாச்சு. ஆனால் வந்து வண்டி வர கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்புறம் வண்டி வந்ததுக்கப்புறம் வந்து அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது காற்றும் கொஞ்சம் ஓவராக அடிச்சனால இந்த சைடு அள்ளி போட்டு அந்த சைடு கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. கீழே விழுவாத மாதிரி கயிறை போட்டு கட்டி நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்ட்டு நம்ம தான் வண்டியில் வந்திருந்தோமா, கரெக்டாக 11:45 ஆயிடுச்சா, அதனால் பசி எடுத்துருச்சு. அதனால் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் மணி இப்போ என்ன ஆகுதுன்னா 12 மணி ஆகுது. இப்போ தான் வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. தோட்டத்துக்கு போயிட்டு ஏற்றின கடலைக்குடியை வந்து திரும்ப அன்லோடிங் பண்ணணும். அதுக்கு வந்து நானும் என் தம்பியும் வந்து மேலே ஏறி அள்ளி போட்டுட்டு இருந்தோம். வெயில் ஓவராக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. ரெஸ்ட் எடுத்து அள்ளி போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அள்ளி போட்டு டிராக்டர் வந்து நடுப்பாதையில் நிற்கிறனால டிரைவர் அண்ணனை பார்த்தேன், ஆள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி நம்மளே திருப்பி நிப்பாட்டுவோமேனு வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பிட்டு வருவோமேனு ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போய் திருப்பிட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுனால நல்லா டிராக்டர் ஓட்டுவேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நார்மலாக ஓரளவுக்கு ஓட்டுவேன், அவ்வளோ நல்லாலாம் ஓட்ட தெரியாது. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்கே வந்து 2 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருந்தான். அப்புறம் அவனை ஒரு ரவுண்டு தோட்டத்துக்குள்ளே கூப்பிட்டு போய் சுற்றி காட்டிட்டு சப்போட்டா காய் வேணும்னு சொல்லியிருந்தான். அப்புறம் அவனுக்கு அதையும் வந்து கொஞ்சம் நேரம் அலைஞ்சு திரிஞ்சு அறுத்து கொடுத்துட்டு வந்ததும் வந்துட்டு அப்படியே கொய்யாக்கா 4 காய் அறுத்துட்டு போன்னு சொல்லி அதையும் அவனுக்கு அறுத்து கொடுத்துட்டு அப்புறம் எப்பவும் போல் ஆட்டுக்குட்டியெல்லாம் அடைச்சிட்டு மாடெல்லாம் கட்டிட்டு அறுத்து போட்ட தட்டையை வந்து அள்ளி போடாமல் கிடந்துச்சு. அப்புறம் அதையும் அள்ளி மாட்டுக்கு போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், பாய்.